லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். சார் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வந்து ஏற்கனவே ஃபேமிலியோட அண்ணனும் அக்காவும் வந்திருந்தாங்க. வந்து நம்ம சைட்டெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே விசிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட இந்த மாதிரி சட்ரிங் போர்டாக இருக்கட்டும், மிக்சர் மிஷினாக இருக்கட்டும், எல்லாமே எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. எல்லாமே நம்ம அவங்களுக்கு எல்லாமே போர்டுலேருந்து மிக்சர் மிஷின்லேருந்து அந்த லாக்கு சிஸ்டம் எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை அந்த வீடு கட்டுறதுக்கான என்னென்ன வேணுமோ அத்தனையுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி சார் ஏன்னா ஓனாகவே நண்பரை வச்சு முயற்சி பண்ணுறாருங்க. ஏன்னா சாரும் ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. ஏன்னா அவரோட வீடு நம்ம தரமாக கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நம்மளை வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு நம்மளை வந்து நேரில் வந்து பார்த்தாங்க. பார்த்த வரையும் அக்காவுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி ஃபுல் சாட்டிஸ்ஃபை மனசு ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுனால திரும்ப அன்றைக்கே எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கற்றுக்கிறதும் எங்களுக்கு ஒரு வீடு ஃபுல்லாக எங்களுக்கு கைட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். அப்போ சொன்னதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாகவே போர்டு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நண்பர் வந்து மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊருக்கு போயிருந்ததுனால அவரை ஒரு நாள் வந்து ட்ரைனிங் எப்படி மாட்டுறோம் எப்படி பண்ணுறோன்றது அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்கோசரம் இவர் ஊருக்கு போனதுனால வர முடியலன்றதுனால அப்புறம் சார் இப்போ தான் லீவு கேட்டு பர்மிஷன் கேட்டு ஆஃபீஸில் கேட்டு லீவு போட்டு நண்பரை கூட்டிகிட்டே வந்து ஃபுல்லாக அந்த சைட்டெல்லாம் வந்து பார்த்தாரு. இப்போ அவங்க பார்த்தவரையும் எப்படி இருக்குது, சாரு வந்து நம்மக்கிட்ட இந்த வீடை பார்த்துட்டு எல்லாமே ஆர்டர் கொடுத்து எல்லாமே இப்போ அடுத்தது இன்னும் 2 நாளில் அவங்க சென்னை ஏற்றிட்டு போகிற மாதிரி தான் சார் பிளான் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இன்னும் 2 நாளில் ஏற்றுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இது முடிச்சுட்டா அடுத்தது வந்து நம்ம புது சைட்டு அடுத்த சைட்டில் கண்டிப்பாக நம்ம அதுவும் நம்ம வீடியோவில் நம்ம கொடுப்போம் அடுத்தடுத்து. ஏன்னா நிறைய நண்பர்கள் நமக்கு வீடு பண்ணித்தர சொல்லிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறதுனால என்னால் ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியல. இப்போ அண்ணனெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே அவரோட வீடுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஒரு நண்பரை வச்சு முயற்சி பண்ணுறாருன்னும் போது ரொம்ப எனக்கு மனசார சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முயற்சின்றது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், அது உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். அதுதான் உண்மை. இப்போ சார் நம்ம சைட்டை பார்த்தவரையும் எப்படி இருக்குது என்னன்றது சார்கிட்டே நம்ம கேட்டுக்கலாம். என் பேர் கோவிந்தராஜ். நான் சென்னையிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போயிருந்தேன். வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும், சொந்த வீடு கட்டிக்கணும் அப்படின்னு. ரொம்ப நாளாக அண்ணனுடைய சேனலை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தேன். டைம் எனக்கு வந்து கிடைக்கல, வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு போனேன், ஃபேமிலியோடு வந்துட்டு போனேன். வந்து பார்த்துட்டு சரி வீடு கட்டலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ட்ரைனிங்க்காக வந்திருக்கேன் நான். அண்ணன் வந்து சாதாரணமாக வந்து நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக காட்டியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இது வந்து ஃப்யூச்சரில் பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம வீடு கட்டுவோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து அவர் தான் மேஸ்திரி, அவரை வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் நான் அண்ணனுக்கு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், சேனலில் போடுவார். முடிஞ்சால் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் ஒவ்வொன்றும் காட்டுறேன் உங்களுக்கு. ஒர்க்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது காங்கிரீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னமும் கூட வந்து நிறைய பேர் இது நிஜமாக பண்ணுறாங்களா, இது சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நானுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தும்போது அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்க்குற வரைக்கும், இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெளிவாக க்ளீனாக வந்து எப்படி செய்கிறாங்க என்னென்னங்கிறது பார்க்கும்போது தான் தெரியுது இதில் வந்து எவ்வளோ மீதி பண்ண முடியும் அப்படின்னு. நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுறேன் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம கட்டி எப்படி இருக்குன்னு காட்டினா தான் வந்து எல்லோரும் நம்புவாங்க. எப்படின்னா இப்போ இல்லைனா நிறைய பேர் அப்படி தான் வந்து யாருமே நம்புறது கிடையாது. என்ன சும்மா சொல்கிறாங்க, சும்மா வீடியோக்காக போட்டு விட்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சரி முயற்சி பண்ணுறோன்னா நம்மளேருந்து ஆரம்பிப்போம், நம்ம வீடு கட்டுவோம், நம்ம வீடு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால சொந்தமாக நம்ம வீடு நம்ம ஃபஸ்ட்டு கட்டுவோம் அப்படின்ட்டு ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்லாம் வந்து அண்ணன்கிட்டே கேட்டிருக்கேன் நான், எல்லாமே நீங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு. A to Z என்ன வேணுமோ எல்லாமே வந்து அண்ணன் பண்ணித்தரேன் அப்படின்ட்டுருக்காரு. அண்ணன் நம்பி வந்துட்டோம். கண்டிப்பாக கட்டாயம் வீடு கட்டி பால் காய்ச்சிற வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன்.
கண்டிப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்போ பார்த்த வரையும் உங்களுக்கு ஓகே இல்லைங்கண்ணா? பார்த்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஓகேண்ணா. ஓகே ஓகே ஒவ்வொரு ஓகே. வீடியோ வந்து போடலாம். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நான் கண்டிப்பாக நான் சேனலில் கொடுக்குறேன். ஏன்னா சாரு வீடு ஒர்க்கு எல்லாம் ஃபைனல் ஆனும்போது கண்டிப்பாக சாரோட ஃபோன் நம்பரும் நம்ம தாராளமாக நான் உங்களுக்கு வேணால் நான் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ நீங்கள் சென்னையை சுற்றி உள்ள நண்பர்கள் யாராச்சும் ஒரு சப்போஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை வீடை பார்க்கணுன்னாலோ என்ன ஒரு சூழல் ஏதோ ஒரு இவரை வச்சு கட்டணும்னு சொன்னாலுமே உங்களுக்கு அவரோட நம்பர் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பால் காசுற வீடியோவில் கண்டிப்பாக சாரோட நம்பரோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தாராளமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நானே கூட இப்போ நம்ம போய் எதுவுமே ஆழம் தெரியாத காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளே இறங்கி பார்த்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் தொழிலாக பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க சார். ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம். சொன்னால் கூட வந்து இல்லை அதெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி, அதெல்லாம் பண்ண முடியாது, யார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வீடு கட்டுறோம், சேனலில் போடுறோம், நீங்கள் பாருங்கள் எல்லாரும். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு புரியக்கூடிய வகையில் தான் நம்ம சொல்லி கொடுக்குறது. எப்பயுமே அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கே ஓகே நான் பண்ணிட முடியும் அப்படின்னு மேஸ்திரியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு வரையும் அவங்களுக்கு ஒரு புரிய வச்சு தான் அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வீடுன்றது சார் சொன்னார் ஃபஸ்ட்டே ஒரு கனவு. நம்மளாட அவங்களுக்கு ஒரு கனவுல கொஞ்சம் நம்மளாட ஒரு உதவி அவங்க பண்ண முடிஞ்சதுன்றது அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் வீடு கட்டும்போது எனக்கெல்லாம் யாரும் எந்த உதவின்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமானே. ஏன்னா கொல்லிமலைனா கிராமம்னா தெரியுங்கண்ணா, இங்கெல்லாம் நிறைய சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அமானுஷியங்களை இதுன்னக்கூடிய நண்பர்கள் தான் எல்லாமே இங்கே உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாமி மந்திரம் தந்திரம் எல்லாமே பில்லி சூனியம் அந்த மாதிரி நிறைய இருக்குங்கண்ணா. ஏன்னா ஒரு இதில் டக்குன்னு முன்னுக்கு வரனாலும் அதுக்கு ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் நான்லாம் ரொம்ப படாத கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியல, அந்த அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஏன்னா உருவாக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்கண்ணா. ஒரு ஆள் கூட எனக்கு நல்ல கமெண்ட் சொன்னதே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையிலே சொல்கிறேன், உங்களோட அந்த ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணுறதும் சரிங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த தருணத்தில் நான் தெரிஞ்சு அண்ணன் சாரெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னா எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணுறது, மற்ற நண்பர்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஒரு நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு சார் நீ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எத்தனையோ நண்பர்கள் சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணது தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில வந்து நான் நிற்கிறேன். தாராளமாக யார் வந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சாரும் மனசார சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் ஒரு சேனல் கூட போடுங்க சார். போட்டு அந்த சேனலில் உங்கள் வீடியோவும் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வீடை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் சென்னையில். ஏன்னா சென்னையில் நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டுனே இருந்தார் சார். ஆனால் நீங்கள் வரதுனால தான் சார் நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னா 2 பேர் 3 பேர் கொடுத்தோன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதா இல்லை உங்ககிட்ட பேசுகிறதா அந்த மாதிரி ஆகிடுங்க சார். உங்களுக்கு தனியாகவே ஒரு நாள் நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க, நீங்கள் அப்படி கூட வந்து பாருங்கள் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அவரும் இப்போ கண்டிப்பாக வீடியோ பார்ப்பார். ஏன்னா முதல்ல வீடு கட்டி கட்ட காட்டுறோம், கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க.